வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் தங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக அந்த 60 வயதிலையும் பராமரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான காய்கறிகளை அவங்க எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன முறைகளில் அந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ளணும், எவ்வளவு அளவு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதையும், அந்த காய்கறிகள் எப்படியெல்லாம் அவங்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்துது, அந்த 60 வயதிலையும் எப்படி அவங்களை ஆரோக்கியமாக வைக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தாலும் அல்லது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நம்ம தினமும் ஒரு நாளைக்கு ஒரு காய்கறியாவது சமைத்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக அந்த கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகளை நம்ம எடுத்துக்கணும். இதுவே நம்ம கீரை வகைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடணும். ஏன்னா நமக்கு இந்த பச்சை இலை காய்கறிகள் எப்போதுமே உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைக்கும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனை, இதயம் தொடர்பான பிரச்சனை, எலும்பு தொடர்பான பிரச்சனை எல்லாம் இல்லாமல் 60 வயதிலுமே உடல் உறுதியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு காய்கறிகள் முக்கியம். என்னென்ன காய்கறிகளை எப்படி எடுத்துக்கணுன்றதை விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முருங்கை கீரை, முருங்கைக்காய், இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா 60 வயதிலுமே உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை, முருங்கைக்காயில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த கால்சியம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதாவது எலும்புக்கு உறுதித்தன்மையை கொடுத்து எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதோடு மூட்டு வலி இந்த 60 வயதில் நமக்கு ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த மூட்டு வலி எல்லாம் குறைக்கிறதுக்கும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே போல் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்துறதுக்கு எல்லாமே முருங்கைக்கீரை, முருங்கைக்காயில் நிரம்பி இருக்கக்கூடிய இரும்பு சத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இரும்பு சத்து குறைபாடால் தான் நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படும். அப்போ தான் நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் குறையும், ஹீமோகுளோபின் கவுண்ட் குறையும், ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவு கிடைக்காதால தான் ரத்த சோகை நோய் ஏற்படும். ஸோ அப்போ அந்த கால்சியம் சத்து கொண்டு எலும்புகளை பராமரித்துக் கொள்வதற்கும் ஹீமோகுளோபின் கவுண்ட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இரும்பு சத்து வச்சுக்கிறதுக்குமே முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெண்டைக்காய் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய உடல் நலத்தை தவிர மனநலத்தையுமே அவங்க ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். ஸோ வாரத்தில் ஒரு தடவை வெண்டைக்காய் நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் மூளையினுடைய செல்களை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைக்கும். ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் வராமலும் நமக்கு தடுக்குங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூளை செல்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறதால எதையும் நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மைப்படுத்தக்கூடிய திறன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலாம் நமக்கு கிடைக்கும். இதுவே நம்ம வயசானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஞாபக மறதி அப்படின்றது அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதை முழுவதுமாக நம்ம நீக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்காக எல்லாமே வெண்டைக்காய் வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா, இந்த மாதிரி ஞாபக மறதி நோய்கள், நரம்பியல் தொடர்பான ஞாபக மறதி நோய்கள், இது எல்லாமே அவங்களுக்கு இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் சுரைக்காய் தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நமக்கு அந்த 60 வயதிலுமே உடலில் வறட்சி அப்படின்றது இருக்க தான் செய்யும். தோல் சுருக்கங்கள் ஏற்படும், சருமமே வறண்டு காணப்படும், சுறுசுறுப்பாக நம்ம இயங்க மாட்டோம். ஸோ சுரைக்காய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீர் சத்து மிகுந்த காய்கறியாக இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீரை வெளியேற்றி கழிவு நீக்க மண்டல வேலை சிறப்பாக நடக்கிறதுக்கு, சிறுநீரக செயல்பாட்டை சீராக பராமரிக்கிறதுக்கு, உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு எல்லாமே சிறந்தது தான். இப்போ கோடை காலத்தில் நமக்கு உடல் சூடு அதிகரிக்கும் போது வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வெளியே வரமாட்டாங்க. அவங்களுடைய தோள்கள் பாதிக்கப்படும், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும், கண் வறட்சி உண்டாகும், உடல் வறட்சி ஏற்படும், வெப்பவாதம், ஹீட் ஸ்ட்ரோக் கூட ஏற்படுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அவங்க போதுமான அளவுக்கு நீர் சத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குங்க இல்லையா. அதனால் சுரைக்காய் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடல் சூடு தணிக்கப்படும். அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நச்சு நீக்கம், டீடாக்ஸ் ஆகிறதுக்கு சிறுநீர் வழியாகவே அவங்களுக்கு டீடாக்ஸ் ஆகிடும். ஸோ சுரைக்காய் ஒரு இம்பார்ட்டண்டான காய்கறி வயதானவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு. குறிப்பாக வயதானவர்கள் 40, 50, 60 வயதில் இருக்கக்கூடிய நபர்களுமே பார்த்தீங்கன்னா பாகற்காய் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறுவாங்க. ஏன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகரித்திருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தாக பாகற்காய் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம 50, 60 வயதில் தான் நமக்கு உடல் பருமன் அதிகரிக்கும் பொழுது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கரெக்டான லெவலில் இல்லாத போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும். ஸோ அந்த அதிகரிச்சிருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னாலே காய்கறிகள், பழங்களை சீரான இடைவெளிகளை நம்மளுடைய உணவுகளில் ஆட் பண்ணணும். கடுமையான உணவு பழக்க நடைமுறைகளை நம்ம மேற்கொள்ளணும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம கண்ட உணவுகள் சாப்பிட்டுட்டோம், அதுவும்
கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தப்பட்டு விடும். நாம தான் அப்புறம் வந்து துன்பத்துக்கு போயிடும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் பாகற்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாகற்காய் கூட நீங்கள் இந்த உப்பு, மிளகு, இந்த காரமெல்லாம் சேர்த்திங்கன்னா அதோடைய கசப்புத்தன்மை வந்து குறைஞ்சிரும். ஏன்னா கசப்பாக பாகற்காய் இருக்குது அப்படின்னாலே பல பேர் அதை சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. அதனுடைய கசப்புத்தன்மை நீக்கிறதுக்கு அதை நல்லா அலசி உப்பு அது கூட வந்து மிளகு இதெல்லாமே பண்ணி நீங்கள் சூடுபடுத்துனீங்க அப்படின்னா அந்த கசப்புத்தன்மை ஓரளவு மட்டுப்படுத்தப்படும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா அது கசப்புத்தன்மை கொண்டிருக்கிறத உடனடியாக ரத்தத்தில் கரைந்து நமக்கு அந்த சுகரோட லெவலை கண்ட்ரோல் பண்ணணும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேட்டு ரத்தத்தையுமே பாகற்காய் வந்து சுத்தப்படுத்தும். வயதானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரட் காய்கறி வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ வயதாகும்போது கண் பார்வை திறன் வந்து நமக்கு மங்க ஆரம்பிக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக மங்கக்கூடாது, அளவாக தான் நமக்கு வந்து மங்கணும். ஏன்னா 60 வயதுக்கு ஆகும்போது நமக்கு குறிப்பாகவே பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். குறிப்பாக கண்களுக்கும் வேண்டிய ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காததால் அந்த பார்வை குறைபாடு அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம கேரட்டை அந்த டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பீட்டா கரோட்டின் சத்து கிடைக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். பீட்டா கரோட்டின் கிடைக்காதால அந்த மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டி நோய் ஏற்படுறது, விழி படலம் சேதமடைவது, கண் புரை ஏற்படுவது, கண் கருவிழி வந்து பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கண் பார்வை திறனை வந்து வயதானவர்களும் கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் இளைஞர்களும் கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் கேரட்டை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பல பேர் வந்து கேரட் வந்து பச்சையாகவும் எடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி ஜூஸாகவும் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கூடுமான வரைக்கும் கேரட்டை சமைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயதானவர்களுக்கு அந்த செரிமானமும் எளிமையாக்கப்பட்டு கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளுமே விரைவாக கிடைக்கும். வயதானவர்கள் வந்து பீட்ரூட் காய்கறி வந்து எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் வந்து ரத்த ஓட்டத்தை வயதானவர்களுக்கு அதிகரிக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ ரத்த அழுத்தம் வந்து கட்டுக்குள்ள இருக்கிறதால இதய ஆரோக்கியத்திற்குமே அது மிகவும் நல்லது தான். ஏன்னா ரத்த அழுத்தம் அப்படின்றது நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள். அதனால் நமக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகள் கிடைக்காது, இதயத்துக்கும் கிடைக்காது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ ரத்த ஓட்டத்தை எப்போதுமே நம்ம கரெக்டான லெவலில் வச்சுக்கிறதுக்கு, பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு எல்லாமே பீட்ரூட் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். பீன்ஸ் காய்கறி நம்ம 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களாக இருக்கும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏன்னா பீன்ஸ் காய்கறி வந்து புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்களை கொண்டிருக்கு. இந்த புரதச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 60 வயதிலுமே நம்மளுடைய தசைகளை வந்து வலிமைப்படுத்தும். இதனால் தசைப்பிடிப்பு, தசைகள் வந்து தளர்ந்து போகுறதல், ஆங்காங்கே அப்பப்போ தசை வலி ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. வலிமையான தசை அமைப்பு நமக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பீன்ஸ் காய்கறிகளில் நார்சத்து இருக்கிறதால இது தேவையில்லாத கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உடல் பருமனை நமக்கு வந்து கியூர் பண்ணிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளையுமே நீக்கி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுத்து மாரடைப்பு, பக்கவாதம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய உடல்நலத்தை அவங்க ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். குறிப்பாக அவங்களுக்கு முக்கியமாக ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய், இதயம் தொடர்பான நோய்கள் அது மாதிரிலாம் எது பிரச்சனையும் ஏற்படாமல் இந்த பரங்கிக்காய் பாதுகாத்துக்கொள்ளும். பரங்கிக்காய் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மஞ்சள் பூசணி தான் பரங்கிக்காய். இதில் விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிகமாக இருக்குது. இது இதய நோய் மற்றும் புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பாக நார்சத்து நமக்கு மஞ்சள் பூசணியில் இந்த பரங்கிக்காயில் இருக்கிறதால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கொண்டு சேர்க்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதய நோய் கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும். அப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுதலை பெற வைக்கிறதுக்குமே நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ வந்து புடலங்காய், நெல்லிக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே நீங்கள் காய்கறிகளை நன்றாக வேக வைத்து சாப்பிடுவது செரிமானத்திற்கு நல்லது. ஏன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் செரிமான மண்டலம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அப்போ காய்கறிகளை நல்லா வேக வச்சு சாப்பிடணும். உப்பில் ஊற வைத்த காய்கறிகளை தவிர்த்துட்டு பசுமையான காய்கறிகளை வயதானவர்கள் வந்து சேர்த்துக்கணும். இரவு நேரங்களில் எளிதில் செரிக்கக்கூடிய காய்கறிகளை மட்டும் உணவுகளை சேர்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி அப்படின்ற அந்த அளவுகளில் காய்கறிகள் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.